இலக்கிய நண்பர்கள் அனைவருக்கும் முதலிலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய உரை ஏற்கனவே ஒரு தொடர் உரையாக வந்ததுதான். தமிழவனுடைய அமைப்பியலும் அதன் பிறகும் என்கின்ற ஒரு நூல் இரண்டாவது பதிப்பாக வந்தது என்று என்னுடைய முந்திய உரையிலே நான் குறிப்பிட்டிருப்பேன். அதனுடைய முதல் பதிப்பாக அதனுடைய தலைப்பு ஸ்ட்ரக்சரலிசம் என்கின்ற தலைப்பாக இருந்தது. அதனை விரிவாக்கித்தான் இரண்டாவது பதிப்பாக அவர் வெளியிட்டிருக்கின்றார். அதிலே பின்னுரை என்பது ஒரு முக்கியமான பகுதியாக எனக்கு தெரிந்தது. அதிலே முதல் பதிப்பில் அதிகம் பேசப்படாத சில சிந்தனாவாதிகளை, அவர்களுடைய தத்துவங்களை தமிழ் இலக்கிய சூழலோடு அந்த பின்னுரை பகுதியிலே பொருத்தி பார்த்திருந்தார். குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஜாக் டெரிடாவை சொன்னேன். மிகைல் ஃபூக்கோவை பற்றி இப்பொழுது சொல்லப் போகின்றேன். இனிமேல் வரக்கூடிய உரையிலே பேரரசு என்கின்ற ஒரு நூலை பற்றியும், அண்மை காலத்திலே வந்திருக்கக்கூடிய லெனான், சிசைக் போன்றவர்களை பற்றியும் அந்த நூலிலே விவரித்திருந்தார். அது போக அந்த நூலிலே சில குறிப்பிட்ட சில சொல்லாடல்களை விளக்கி விவரித்திருந்தார். அதில் முக்கியமான ஒன்று பிரதி என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லாகும். ஆங்கிலத்திலே டெக்ஸ்ட் என்று சொல்வார்கள். பிரதி என்கின்ற சொல்லினுடைய பொருத்தப்பாட்டை புரிந்து கொண்டவர்கள் பனுவல் என்கின்ற வேறொரு பெயரிலேயும் அதனை குறிப்பிட்டார்கள். எப்படி நெசவாளனுடைய தறியிலே பல்வேறு விதமான வண்ணங்களால் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நூலானது அந்த நெசவாளனுடைய திறனால் பல்வேறு வண்ணங்களை உடைய துணியாக மாறுகிறதோ, அதுபோல ஒரு பிரதியும் பல்வேறு விதமான சிந்தனைகளால், கருத்தாக்கங்களால் நிறைக்கப்பட்டதாக இருக்கும். ஆகவே பிரதி என்பது ஒரு மூடுண்ட தன்மையாக இல்லாமல் திறந்த தன்மையிலே பல்வேறு விதமான குரல்கள் ஒலித்து அர்த்த தழங்களை விரித்து கொண்டும் விவரித்து கொண்டும் போவதாக இருக்கும். அது அந்த நூலிலே மிக விரிவாக விவாதிக்கப்பட்ட ஒன்று. இரண்டாவதாக எனக்கு மிக முக்கியமான தெரிந்த ஒரு சொல்லாடல் என்பது விமர்சனம், விமர்சகன் பணி என்பது ஆகும். விமர்சகனுடைய பணி என்று சொல்கிற பொழுது சில விமர்சகர்கள் ஒரு பிரதியை படித்து பார்த்து, நான் அதிலே இருக்கக்கூடிய உண்மையை சொல்லப் போகின்றேன், எந்த விதமான சார்பும் இல்லாதவனாக நடுநிலையிலே சொல்லப் போகின்றேன் என்று தங்களுடைய விமர்சன பணிக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பாக சில வார்த்தைகளை அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். நான் ஒரு படைப்பை பற்றி விமர்சனத்தை தோண்டப் போகின்றேன், உண்மையை சொல்லப் போகின்றேன், நீதி விசாரணை செய்ய போகின்றேன் என்று ஒரு விமர்சகன் சொல்வானேயானால், அது அந்த விமர்சகனை பொறுத்தவரையிலே அது ஒரு பொருந்தாத சொல் என்றுதான் நான் நினைப்பேன். ஆகவே விமர்சகனுடைய பணி என்பது முற்றிலும் வேறுபட்டது. இப்பொழுது ஒரு படைப்பை பற்றியும் விமர்சனத்தை பற்றியும் நான் குறிப்பிட வேண்டியவனாக இருக்கிறேன். புதுமை பித்தன் கல்யாணி என்கின்ற ஒரு கதையை எழுதியிருக்கின்றார். கல்யாணி என்கின்ற கதையிலே வரக்கூடிய
ஒரு கோவில் அர்ச்சகருடைய குடும்ப வாழ்க்கையும், அந்த அர்ச்சகருடைய வீட்டிலே தங்கி கோவிலிலே இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்க்கக்கூடிய ஒரு சைத்திரிகரை பற்றியும் சொல்லப்பட்ட ஒரு கதை. அதிலே கல்யாணி, சுப்புவையர், சைத்திரிகன் இந்த 3 பேருடைய வாழ்க்கையை நேரடியாக பார்க்காமல் கூட கேள்வி வாயிலாக கூட புதுமைப்பித்தன் கல்யாணி என்கின்ற கதையிலே படைத்திருப்பார். கல்யாணி கதை புரட்சிகரமாக போகவில்லை என்று இடதுசாரிகளுக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கும். ஆனால் எந்த விமர்சகனுடைய அளவுகோல்களுக்கும் அகப்படாத கதைகளாக தன்னுடைய படைப்புகளை படைத்திருக்கக்கூடிய புதுமைப்பித்தன் ஒரு சாதாரண கிராமத்தினுடைய பெண் அந்த கிராமத்திற்கு அஞ்சி தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்வாளோ அதுபோல சென்றிருக்கும். புதுமைப்பித்தன் கல்யாணி என்கின்ற ஒரு பிரதியை உருவாக்குகிற ஒரு சூழலுக்கு அந்த கதை மாந்தர்களும் அந்த கதை மாந்தருடைய வாழ்க்கை சூழலும் ஓரளவுக்காவது உதவி இருக்கலாம். ஆனால் முற்ற முழுக்க உதவி இருக்கும் என்று நான் சொல்லவில்லை. ஆகவே படைப்பு என்பது படைப்பாளியினுடைய கையிலே புறவயமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளிலிருந்து அவனுடைய மன அகத்திற்குள் சென்று பின்னால் எழுத்துருவம் பெறக்கூடியது. யதார்த்த பொருள் படைப்பாளியினுடைய மனம், புறவயமாக தெரியக்கூடிய பொருள், அது எழுத்துருவ மொழியாக மாறுகிறது. இப்பொழுது விமர்சகன் என்று நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால், விமர்சகன் கல்யாணியோ அல்லது அந்த கோவில் அர்ச்சகரோ அல்லது சைத்திரிகனோ வாழ்ந்திருக்கக்கூடிய ஊரிலே போய் அவன் ஆய்வு செய்வதே கிடையாது. விமர்சகனுடைய பணி என்பது கல்யாணி என்று புதுமைப்பித்தன் படைத்தார் அல்லவா, எழுத்து ரூபத்திலே மொழி ரூபத்திலே ஒரு படைப்பு. அந்த மொழியை பற்றி விமர்சனம் பண்ணுவதுதான் விமர்சகனுடைய மொழி. அப்ப படைப்பாளனுடைய மொழி பொருளை பற்றியது என்று சொன்னால், விமர்சகனுடைய மொழி என்பது அந்த படைப்பாளினுடைய மொழியோடு பயணம் செய்து இவன் வேறொரு மொழியை படைக்கின்றான். மொழி பற்றிய மொழி என்று விமர்சகனுடைய விமர்சனத்தை மொழியை நாம் குறிப்பிடலாம். அதனால படைப்பாளினுடைய மொழிக்கும் படைப்பாளின் மொழியின் மேல் பயணம் செய்யக்கூடிய விமர்சகனுடைய மொழிக்கும் வேறுபாடு இருக்கிறது என்பதை நான் சொல்லியிருக்கிறேன். இரண்டாவதாக, விமர்சகனுடைய பணி என்பது அந்த படைப்பை தோண்டி தோண்டி செல்வது அல்ல, அல்லது அதற்கு வியாக்கியானங்கள் கூறுவது விமர்சகனுடைய பணி அல்ல. இவற்றையெல்லாம் நான் செய்கிறேன் என்று சொன்னால் அந்த விமர்சகன் தன்னுடைய விமர்சன பணியை விட்டுவிட்டு வேறொரு பணியிலே ஈடுபடுகிறான் என்பதுதான் அர்த்தம். இப்போ மொழியியல்வாதி இருக்கிறான், லிங்குவிஸ்டிக்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். அந்த மொழியியல்வாதியினுடைய அடிப்படை குறிக்கோள் எது என்று கேட்டால், திருநெல்வேலி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை அவன் கேட்கிறான். அந்த வாக்கியத்தினுடைய அமைப்பை பற்றி, அந்த மொழியினுடைய தன்மையை பற்றி ஆராய்ந்து பார்ப்பான். இல்லை சும்மா இரி அப்படின்னு சொல்றான். திருநெல்வேலி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு வழக்கு. அப்ப இல அப்படிங்கிறதும் இரி என்பதும் சும்மா என்பதும் எப்படி அமைந்திருக்கிறது, பிற மாவட்டத்திலே இருக்கக்கூடிய வாக்கிய அமைப்பிலே உள்ள சொற்களை விட இது எவ்வாறு வேறுபட்டதாக இருக்கிறது, மொழியியல் விதிகள் இதற்கு எவ்வாறு ஒப்புதல் தருகிறது என்று அந்த மொழியியல் வாதி மொழியை பற்றியும் மொழியினுடைய விதிகளை பற்றியும் தான் ஆராய்ந்திருப்பான். அதை விட்டுவிட்டு இதை சொன்னவன் யார், அதை கேட்டவன் யார், அதில் என்ன பொருள் அமைந்திருக்கிறது என்கின்ற அடுத்த கட்டத்திற்கு தாண்டி செல்வது மொழியியல்வாதியினுடைய பணி அல்ல. இப்பொழுது நான் குறிப்பிடுவதெல்லாம்
அந்த மொழியியல்வாதி மொழியியல் விதிகளை பின்புலமாக வைத்துக்கொண்டு அந்த விதிகளினுடைய அடிப்படையிலே மொழியை ஆராய்கின்ற பணி மாதிரிதான் படைப்பாளியினுடைய மொழியை பற்றிய விமர்சனத்தை தான் விமர்சகர் பண்ண வேண்டுமே ஒழிய, மாறாக அந்த படைப்பிலே என்ன பொருள் சொல்லப்பட்டிருக்கிறது என்று வியாக்கியானம் செய்வது விமர்சகனுடைய பணி அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ இது எல்லாம் அந்த ஸ்ட்ரக்சரலிசம் என்று சொல்லக்கூடிய அந்த தலைப்பிடப்பட்ட நூலிலே தமிழவன் அவர்கள் பிரதியை பற்றியும் விமர்சகனுடைய பணியை பற்றியும் விரிவாகவே விவாதிக்கின்றார். இப்பொழுது நமக்கு ஒரு சிறு கேள்வி வருகின்றது. இந்த இரண்டாவது பதிப்பிலே முதல் பதிப்பை தாண்டி இவர் என்ன மாதிரி பயணம் செய்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். அதிலே ஜாக் டெரிடாவை பற்றியும் மிகைல் ஃபூக்கோவை பற்றியும் அதிகமாக பேசவில்லை அந்த முதல் பதிப்பாக வந்திருக்கக்கூடிய நூலிலே. ஆனால் அதற்கு பின்னாலே வந்திருக்கக்கூடிய 2000 கடைசி 10 ஆண்டுகளிலே பல்வேறு விதமான சிற்றிதழ்கள் தமிழ்ச்சூழலிலே அதிகமான மிகப்பெரிய தங்களுடைய பங்கினை வகித்தன. மேலும் என்கின்ற இதழ், மீட்சி என்கின்ற இதழ், புறப்பாடு என்கின்ற இதழ், இலக்கிய வழிவட்டம் என்று சொல்லக்கூடிய இதழ், இவையெல்லாம் 20ஆம் நூற்றாண்டினுடைய கடைசி பகுதியிலே தமிழ் இலக்கியங்களை வேற்றுமொழி சிந்தனைக்காரர்களோடு அவருடைய சிந்தனை புலங்களோடு தத்துவங்களோடு தமிழ் உலகத்திற்கு அறிமுகம் செய்ய புறப்பட்ட இதழ்கள். அவை அதிகமாக டெரிடாவை பற்றியும் ஃபூக்கோவை பற்றியும் அதிகமாக விமர்சனம் செய்திருந்தன அல்லது அறிமுகப்படுத்தியிருந்தன. ஒரு நல்ல சிந்தனையாளன், நல்ல தத்துவவாதி இலக்கியத்திற்கு தொண்டு செய்ய போகிறான் என்று சொன்னால், ஏற்கனவே தான் வெளியிட்ட முதல் பதிப்பிலே என்னென்ன பலகீனங்கள் அல்லது பூர்த்தி செய்யப்படாத பகுதிகள் இருக்கின்றன என்பதை பார்த்து அந்த இடைவெளிகளை எல்லாம் நிரப்பக்கூடிய பணியை ஆற்றக்கூடியவன் தான் நல்ல ஒரு சிந்தனையாளன், நல்ல ஒரு விமர்சகன் என்று சொல்லலாம். ஆகவே அந்த முதல் பதிப்பிலே டெரிடாவை பற்றியோ ஃபூக்கோவை பற்றியோ தான் அதிகமாக குறிப்பிடவில்லை. மாறாக அல்தூசரை பற்றி நான் விரிவாக அதிலே விவாதித்திருந்தேன். ஏனென்றால் அல்தூசரை பற்றி விவாதிப்பது சோவியத் ரஷ்யாவினுடைய சிதறலுக்கு பின்னாலே இந்தியாவிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இடதுசாரிகள் அதிகமாக அக்கறை செலுத்துவார்கள் என்கின்ற நினைப்பிலே தான் முதல் பதிப்பிலே அல்தூசரை பற்றி குறிப்பிட்டிருந்தேன் என்று சொன்னார்கள். இது உண்மைதான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் ஆகட்டும் அல்லது ஈழத்திலே விடுதலைக்காக போராடியவர்களாகட்டும் அந்த முதல் பதிப்பு நூலை அதிகமாக படித்தார்கள், இவரோடு விவாதித்தார்கள். அதனாலேதான் அல்தூசரை பற்றி குறிப்பிட்டது முதல் பதிப்பிலே. ஆனால் இரண்டாவது பதிப்பிலே சிற்றேடுகளுடைய வருகை காரணமாக மிகைல் ஃபூக்கோவை பற்றியும் டெரிடாவை பற்றியும் விவாதிக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் வரவேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது என்று குறிப்பிடுகின்றார். ஏன் இந்த மிகைல் ஃபூக்கோவை பற்றி தான் குறிப்பிட வேண்டும் என்பதையும் இந்த பின்னுரையிலே குறிப்பிடுகின்றார். ஸ்ட்ரக்சரலிசம் என்று சொல்லக்கூடிய அந்த பதமானது வடிவம், அமைப்பு போன்றவற்றை அதிகமாக விவாதித்தது. சமூகத்தை ஒரு அமைப்பாக கொண்டு இந்த அமைப்பிலே செயல்படக்கூடிய பல்வேறு விதமான நிறுவனங்களை பற்றியெல்லாம் அமைப்பியல் முழுமையாகவும் பல்வேறு உட்பிரிவுகளாகவும் விவாதித்தது. ஆனால் அமைப்பை பற்றி விவாதித்திருக்கக்கூடிய அந்த அமைப்பியல் அதிலே ஈடுபட்டு செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர்களை அதிகமாக கவனத்திலே எடுத்துக்கொள்ளவில்லை என்பது பிற்காலத்திலே தான் தெரிகிறது.
ஆகவே அமைப்பியல் என்பது ஒரு சடத்துவ தன்மையை மேற்கொண்டு நகர முடியாத ஒரு இயல்பை இவர்கள் உணர்கின்றார்கள், மிகைல் ஃபூக்கோ, டெரிடா போன்றவர்கள். எனவேதான் டெரிடாவும் ஃபூக்கோவும் அமைப்பியலுடைய அடுத்த கட்டத்திற்கு அதனை நகர்த்தி செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாகின்றார்கள். நான் டெரிடாவை பற்றி ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன். டெரிடா ஒவ்வொரு பிரதியையும் அக்கு வேறு ஆணி வேறாக பிரித்து பார்ப்பார். அதனை ஆங்கிலத்திலே சொல்கிற பொழுது டீகன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்வார்கள், கட்டுடைத்தல் என்று சொல்வார்கள். ஆனால் ஃபூக்கோ மாறாக அதிலே சிதறி இருக்கக்கூடிய பல்வேறு விதமான கூறுகளை எல்லாம் இணைக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கிறார். அவர் உடைக்கக்கூடிய ஒரு பணியை டெரிடா செய்கிறார் என்று சொன்னால், இணைக்கக்கூடிய ஒரு செயலை ஃபூக்கோ அவர்கள் செய்கிறார்கள். இரண்டு பேருக்குமே ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. ஆனால் டெரிடாவினுடைய மாணவர் தான் ஃபூக்கோ என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். பிரான்சிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தத்துவ பள்ளியிலே நிறைய சிந்தனையாளர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே படித்தவர்கள் என்று சொன்னால் தத்துவவாதிகள், சிந்தனாவாதிகள் தான் பிற்காலத்திலே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு தெரிய வருவார்கள். அப்ப டெரிடாவுக்கும் ஃபூக்கோவுக்கும் நவீனமான அமைப்பியலை தாண்டி வரக்கூடிய ஒரு பணியை அவர்கள் செய்திருந்தார்கள் என்று சொன்னாலும் அவர்களுக்கு இடையில சில முக்கியமான வேறுபாடுகள் இருந்தன. ஃபூக்கோ எப்பொழுதுமே அவருடைய மனமானது கவிதையை ஒரு அனுசரணையோடு அணுகக்கூடிய கவிதை தன்மையை ஃபூக்கோவிடம் நாம் பார்க்கின்றோம். ஆனால் டெரிடாவிடம் இந்த கவிதை தன்மை கொண்ட மனம் என்பதை விட அவரிடம் அறிவியல் மனமே அதிகமாக இருந்தது. ஆகவே அறிவியல் மனத்திற்கும் கவிதை மனத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு கலைக்கும் அறிவியலுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுதான். அறிவியல் என்பது எதையுமே தர்க்க ரீதியாக இருக்கக்கூடிய யதார்த்தமான புறவயமான உண்மைகளை மனதிலே வைத்துக் கொண்டு செயல்படக்கூடிய ஒன்று. இரண்டாவதாக ஃபூக்கோவிடம் இணைக்கக்கூடிய தன்மை இருந்தது என்று சொன்னால், டெரிடாவிடம் கட்டுடைக்கக்கூடிய தன்மை, பிரிக்கக்கூடிய தன்மையானது இருந்தது. மூன்றாவது மிகப்பெரிய வேறுபாடு என்று சொன்னால், அதிகாரம், அறிவு என்ற இரண்டை பற்றி வெவ்வேறு விதமான கருத்து ரூபங்களை கொண்டவர்கள் இவர்கள் இருவரும். இந்த அதிகாரம், அறிவு என்பதை அடிப்படை தன்மையாக வைத்துக்கொண்டு செயல்பட்டவர்தான் மிகைல் ஃபூக்கோ என்று சொல்லக்கூடிய ஒருவர். இந்த இடத்திலேதான் நாம் அதிகாரம், அறிவை பற்றி கொஞ்சம் விரிவாகவே கூடுதலாகவே நாம் பார்க்க வேண்டும். இந்த அறவியல் என்று சொல்லக்கூடிய எத்திக்ஸ், அதுவும் அரசியலினுடைய அந்த அமைப்புகளிலே இருக்கக்கூடிய ஆதிக்கமும் பிற அமைப்புகளோடு இரண்டர கலந்திருப்பதை மிகைல் ஃபூக்கோ காண்கிறார். ஒன்று அறவியல், இன்னொன்று அரசியல் அமைப்புகளுடைய ஆதிக்கம். ரெண்டுமே பின்னி பிணைந்து இருக்கும். ஒரு அறவியல் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா, இப்போ நம்ம திருக்குறள் எடுத்துட்டாச்சுன்னு சொன்னா, அறம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா சொல்லியிருப்பார். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அறம் ஆகுல நீரவிர. அப்ப மனம் என்பதையும் மனதிற்கு புறமாக இருக்கக்கூடிய யதார்த்தமான தன்மைகளையும் இங்கே நாம பார்க்கிறோம். ஆனால் அறவியல் எல்லாவற்றிலுமே, அது அரசனாக இருந்தாலும் சரிதான், துறவியாக இருந்தாலும் சரிதான், குழந்தையாக இருந்தாலும் சரிதான், தாயாக இருந்தாலும் சரிதான், தந்தையாக இருந்தாலும் சரிதான், கணவனாக, மனைவியாக, காதலனாக, காதலியாக, எந்த நிலையிலே இருந்தாலும் சரிதான்,
அறம் அறவியல் என்பது அடிப்படை பண்பாக நாம தமிழ் சூழலிலே பார்த்து கொண்டே வருகிறோம். அது போலவே அரசியல் அமைப்புகளுடைய ஆதிக்கம், அரசியல் அமைப்புகளுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது, அரசியல் அமைப்புகள் எதனுடைய இதில் இருக்குன்னு சொன்னா, அரசியல் கட்சிகள், அந்த கட்சிகளுடைய நிர்வாகிகள், இவர்கள் அமைத்திருக்கக்கூடிய காவல்துறை, காவல்துறையை நெறிப்படுத்தக்கூடிய நீதிமன்றங்கள், நீதிமன்றங்களுடைய அடிப்படை அளவுகோல்களாக இருக்கக்கூடிய சட்டங்கள், இவை எல்லாமே அரசியல் கட்சிகளுடைய அமைப்புகளுடைய ஆதிக்கம் வகிக்கக்கூடிய, ஆதிக்கத்திலே ஊறி திளைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்ப இந்த அறவியலும் அரசியல் அமைப்புகளுடைய ஆதிக்கமும் ஏதோடு இரண்டர கலந்திருக்கிறது என்று நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அது எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கிறது. இதை முதல்ல பூக்கோ கண்டறிந்து சொல்கிறார். இரண்டாவது நீங்க பார்த்தாச்சுன்னு சொன்னா, அவருடைய முக்கியமான சிந்தனைகளை கொண்டு செல்லக்கூடிய நெறிமுறை என்பது எதையுமே பிரச்சனை வயப்படுத்து, ப்ராப்ளமடைஸ் என்று சொல்வார்கள். ஒரு நிகழ்வு நடக்கிறது, ஒரு காரியம் செயல்படுகிறது என்று சொன்னால் அதை பிரச்சனை வயப்படுத்துதல். இப்ப நாம வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது, அதனை கேட்டுக்கொண்டே ஒருவர் இருக்கிறார். திடீரென்று ஒரு சந்தர்ப்பம் வருகிற போது அந்த கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கோவிலிலே சாமி ஆடக்கூடியவர் எந்திரிச்சு ஆடத் தொடங்குகிறார். நாம எல்லாம் என்ன மாதிரி வேந்து போகக்கூடாது, இந்த வில்லுப்பாட்டிலே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர் திடீரென்று சாமி ஆடத் தொடங்கி விட்டார். அது ஒரு சாதாரண பார்வையாளனுடைய பார்வையாக நோக்காக இருந்திருக்கலாம். அதை பிரச்சனை வயப்படுத்த வேண்டும். ஏன் இதுவரை பொறுமையா கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வயதானவர் அல்லது அந்த சாமியாடி திடீரென்று இந்த வில்லுப்பாட்டிலே இந்த வரிகள் வருகின்ற பொழுது ஏன் எழுந்து ஆடுகிறார்? இவர் எழுந்து ஆடுவதற்கும் அந்த வில்லுப்பாட்டு பாடகன் பாடக்கூடிய செய்திக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கிறதா? அந்த தொடர்புகள் இருவருடைய மனதிலேயும் அந்த மொழிக்கிடங்கிலே ஆழ பதிந்திருக்கிறதா என்று அதை பிரச்சனை மயப்படுத்தி அதற்கான விடைகளை கண்டறியக்கூடிய ஒரு பயணம் இருக்கிறது அல்லவா, அதை நோக்கி நாம நம்முடைய எடுப்புகளை எடுத்து வைக்க வேண்டும் என்று பூக்கோ அவர்கள் சொல்கிறார்கள். ஆக இதிலேதான் அதிகமாக இந்த ப்ராப்ளமடைஸ் என்று சொல்லக்கூடிய ஏது ஒன்றை நீங்கள் பார்த்தாலும், இப்போ நீங்க பாக்குறீங்க ஏதாவது ஒரு விசேஷம் நம்ம வீட்டில் வருது, சாதாரணமாக ஒரு பசு தன்னுடைய சாணத்தை போட்டு விட்டது என்று சொன்னால் காலாலை மிதிக்க கூடுவதற்கு கூட நாம லட்சப்படுவோம். ஆனால் பொங்கல் விழா வருகிறது அல்லது வேறு ஏதாவது ஒரு வருகிறது, பக்கத்து வீட்டில் அந்த பசுஞ்சாணம் இருக்கிறதா என்று போய் பார்த்துட்டு அதை கொண்டு அதை பிடிச்சி வச்சு அந்த இலையிலே ஒரு பகுதியாக வைக்கிறோம். அப்ப நாம சாதாரணமாக பசுஞ்சாணம் எருத்துப்பறையிலோ அல்லது தெருவிலோ கிடக்கக்கூடிய ஒன்று இந்த விசேஷ நாளிலே ஏன் இலைக்கு வருகிறது? விளக்காக வைத்து வழிபடக்கூடிய இந்த விளக்கு பக்கத்திலே ஏன் வர வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி வருகிற பொழுது அந்த சாணத்திற்கும் அந்த திருவிழாவிற்கும் அந்த பிடித்து வைக்கக்கூடிய ஒருவனுக்கும் ஏதோ ஒரு மனதளவிலே ஒரு லிங்க், ஒரு தொடர்பு இருக்கிறது. என்ன தொடர்பு? அது ப்ராப்ளமடைஸ், அது பிரச்சனை வயப்படுத்து, அதற்கான பதிலை தேடு என்று சொல்வதுதான் பூக்கோவினுடைய ஒரு முக்கியமான ஒன்று. மூன்றாவது நீங்கள் பார்த்தீர்களேயானால் குற்றம் செய்தல், அரசியல் அமைப்பு களம், இவற்றையெல்லாம் இதுவரை யாருமே வியாக்கியானப்படுத்தாமல் இருந்தார்கள். அவற்றை வியாக்கியானப்படுத்தி அதனை பிரச்சனை வயமாக மாற்றி விடை காணக்கூடிய முயற்சியிலே ஈடுபடுவதுதான் பூக்கோவினுடைய பார்வை என்று நான் சொல்கிறேன். இப்போ இது எப்படி பார்க்கிறது? நம்முடைய சில மனித பழக்க வழக்கங்கள் இருக்கலாம். இந்த மனித பழக்க வழக்கங்கள் ஏதோ ஒன்றை
ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியதாக, பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இருக்கலாம். இப்போ எனக்கு ஒரு சம்பவம் நினைவில் வருகிறது. என்னுடைய அம்மா இறந்த 16வது நாள் விசேஷம். இறந்த அன்றைக்கும் என்னுடைய தலையிலே மொட்டை போட்டார்கள். 16வது நாள் விசேஷத்துக்கு அன்றைக்கும் மொட்டை போட்டார்கள். கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாலே உட்கார வைத்தார்கள். எல்லோரும் தங்களுடைய மடியை பிசுக்க ஆரம்பித்தார்கள். எனக்கு புரிந்து விட்டது, அவர்கள் மொய் செய்ய போகிறார்கள். உடனே நான் என்ன சொன்னேன்னு சொன்னா, யாருமே மொய் செய்ய வேண்டாம், என்னை வாழ்த்தி விட்டு போங்கள். உங்க அம்மாவை மனசுல நினைச்சுக்கிட்டு உங்க அம்மா எப்படி பாடுபட்டாலோ அதே மாதிரி நீ வாழ்க்கையில் உயரப்பார் என்று என்னை வாழ்த்தி விட்டு போங்கள், மொய் செய்யக்கூடாது. பழமைவாதிகள் சிலர் எதிர்த்தார்கள். ஏனையா இதுவரைக்கும் பழக்க வழக்கமாக இருக்கக்கூடியதை நீ எப்படி தனி மனுஷனா மறுக்கலாம்? இன்னைக்கு உங்ககிட்ட கையில காசு இருக்குது. காசு இல்லாத ஒருத்தனுக்கு 16வது நாள் சிலர் கொடுக்கக்கூடிய காசை வைத்துக் கொண்டு அவன் ஜீவிதத்தை நடத்தி கொள்ளலாம் அல்லவா? ஆகவே இத நீ மறுக்கக்கூடாது. இல்லை, நான் வேண்டாம் என்று சொன்ன உடனேயே அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது. அப்ப நான் நினைத்து பார்த்தேன், இந்த விசேஷ நாட்களிலே அல்லது 16வது நாள் விசேஷத்து அன்று ஏன் இவர்கள் மொய் செய்கிறார்கள்? மொய் செய்வதை பழக்க வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எதனை ரெப்ரசன்ட் பண்ணுகிறது என்று நான் நினைத்து பார்த்தேன். வசதி இல்லாதவனுக்கு, ஒரு 16 நாள் வேலை இல்லாமல் வீட்டிலே இருக்கக்கூடியவனுக்கு தன்னுடைய வாழ்க்கை ஜீவிதத்தை இன்னும் ஒரு வாரம் கூடுதலாக நடத்துவதற்கு தாங்கள் செய்யக்கூடிய பணமானது உதவிகரமாக இருக்கும். அதன் காரணமாக இந்த மொய் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் வந்திருக்கிறது என்று நான் நினைத்தேன். அதுபோலத்தான் இங்க பார்க்கலாம், சின்ன பிள்ளையில நம்ம தெரியாதனமா வகுப்பறையிலே வாத்தியார் உட்கார்ந்துருப்பார் இல்லையா, நாற்காலி, அதுல போய் விளையாட்டுத்தனமா போய் உட்கார்ந்துருவோம். நான் இப்படித்தான் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது இன்டர்வல் பீரியட்ல வாத்தியார் உட்காரக்கூடிய சேர்ல போய் உட்கார்ந்தேன். வழக்கமா வாத்தியாருக்கு வேண்டப்பட்ட 1-2 பேர் இருப்பான்ல, அவன் போய் நேரம் ரிப்போர்ட் பண்ணிட்டான். வாத்தியார் அன்னைக்கு 1 மணி நேரம் பாடம் நடத்துறதை விட்டுட்டு 1/2 மணி நேரம் எனக்கு அறிவுரை சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் பெரம்பை வச்சுக்கிட்டு எந்த இடத்துலடா நீ நாற்காலியில் உட்கார்ந்தேன்னு காட்ட சொல்லி அந்த இடத்துல அவருடைய கைப்பிரயோகம் அனைத்தையும் அந்த பெரம்பு வழியாக காட்டிட்டாரு. போல உரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வகுப்பறை நாற்காலி அப்படி சொன்னாலே எனக்கு ஒரு அலர்ஜியா போயிட்டு. அப்ப வகுப்பறையில ஆசிரியர் உட்காரக்கூடிய நாற்காலியிலே ஒரு மாணவன் போய் உட்கார்ந்தா என்ன இந்த கேள்வி வந்தது. அது நாற்காலி என்கின்ற ஒரு தன்மையை விட்டுவிட்டு ஆசிரியத்துவம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு புனிதம் என்கின்ற ஒன்று அதன் மேலே மதிப்பீடாக ஏற்றப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிந்தேன். ஆகவே மீண்டும் நான் டெரிடாவுக்கும் ஃபூக்கோவுக்கும் உள்ள வேறுபாட்டை இப்பொழுது சொல்கிறேன். டெரிடா அவர்கள் எந்த ஒரு பிரதியையுமே கட்டு உடைக்கின்றார்கள். ஃபூக்கோ அவர்கள் எந்த ஒரு பிரதியையுமே இணைத்து பார்க்கின்ற கட்டு பிணைத்தலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் என்று நான் சொல்கிறேன். அடுத்ததா ஃபூக்கோவை பற்றி இன்னொரு முக்கியமான ஒரு சிந்தனை என்பது தன்னிலை உருவாக்கம் பற்றிய ஒரு சிந்தனை. தன்னிலை உருவாக்கம் என்று சொன்னால் நான் என்பது சப்ஜெக்ட் ஐ என்று சொல்கிறோம் அல்லவா, நான் என்பது என்னுடைய மனம், என்னுடைய அகம், என்னுடைய மொழிக்கடங்கில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இதுவரைக்கும் தன்னிலை உருவாக்கம் அடக்கப்பட்டு மூடுண்டு கிடந்தது. நீங்க எதையாவது ஒரு கதையை வாசிச்சு இதை நான் இப்படி உணர்கிறேன் என்று சொன்னால் உன்னுடைய சார்பு, உன்னுடைய அகமானது அந்த பிரதிக்குள்ளே நுழையக்கூடாது. அதை அகற்றிவிட்டு நீ அதை தனியாக பார் என்று சொல்லக்கூடிய ஒன்றுதான் தன்னிலையானது. அகமானது முடக்கப்பட்டு மூடுண்டு கிடந்தது. ஆனால் இந்த தன்னிலையை, அதனுடைய மூடுண்டு நிலையை தயவு செய்து இனிமேலாவது ஒதுக்கி விடுங்கள் என்று ஃபூக்கோ நமக்கு வற்புறுத்துகின்றார். இன்னொரு மிகப்பெரிய விஷயம் ஃபூக்கோவை பொறுத்தவரையிலே, இந்த தத்துவ சிந்தனாவாதிகள்
ஒரு பொருளை பற்றி பார்ப்பார்களே ஒழிய பொருளுக்கும் அதை கையாளக்கூடிய மனிதனுக்கும் என்ன மாதிரியான புனிதம் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் அவர்கள் அதிகமாக கவலைப்படுவது. அப்படித்தான் அவர் எடுத்துக்கொண்ட ஒரு முக்கியமான பொருள் என்பது இன்றைக்கும் தமிழ் சமூகத்தால் வெளிப்படையாக பேச முடியாத பால் உணர்வு என்று சொல்லக்கூடிய செக்ஷுவாலிட்டி பற்றியது. தமிழ் சமூகத்தில் இன்னைக்கும் பள்ளிக்கூடங்களிலே அல்லது கல்வி நிலையங்களிலே நடக்கக்கூடிய அதீதமான இந்த வெளிப்பாடுகளை பற்றியெல்லாம் பேசுகிறோம். சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், கல்வி கூடங்களிலே பாலியல் கல்வியை சொல்லிக் கொடுக்க வேண்டும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னடா திருக்குறள்ல திருவள்ளுவர் எழுதியிருக்கக்கூடிய அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்று சொல்லக்கூடிய இன்பத்துப்பாலையே எம்ஏ தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட அந்த காமத்துப்பாலை பாடமாக வைக்கக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ் சமூகத்திலே பாலியல் கல்வியை 8ஆம் கிளாஸ் பையனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொன்னா அவன் எந்த விதத்திலே புரிந்து கொள்வான்? எதிர்ப்பு எப்படியெல்லாம் இருந்தது என்பதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பூக்கோ அவர்கள் பாலியல் சுதந்திரம் பற்றிய விரிவான ஒன்றை எல்லோரும் எல்லா இடங்களிலும் பேச வேண்டும் என்று சொல்கிறார். ஏனென்றால் பாலியல் என்பது விதிமுறை நடவடிக்கைகளுக்கு உட்பட்டது. ஆனால் நம்முடைய சங்க இலக்கியங்களை பற்றி அறிந்திருக்கக்கூடியவர்கள் இதிலே சற்று விலகி யோசிப்பார்கள் என்பதற்காக ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை பற்றிய அந்த மக்களுடைய பழக்க வழக்கங்களை சொல்லக்கூடிய ஒன்றை குறிஞ்சித்திணை என்று சொல்லுவார்கள். எதிலுமே களவியல் கற்பியல் என்று சொல்லக்கூடியது திருமணம் ஆவதற்கு முன்னாலும் திருமணம் ஆன பின்னாலும். திருமணம் ஆவதற்கு முன்னாலே ஒரு ஆண் பெண்ணினுடைய ஒழுக்கங்களை சொல்லக்கூடியது களவியல் என்று சொல்வார்கள். திருமணம் ஆனதற்கு பின்னாலே கணவன் மனைவியாக அந்த ஆணும் பெண்ணும் மாறியதற்கு பின்னாலே ஒழுகக்கூடிய ஒழுக்கத்தை கற்பியல் என்று சொல்வார்கள். குறிஞ்சித்திணையில பார்த்தீங்கன்னா திருமணம் ஆவதற்கு முன்னாலே அந்த பெண் திணைப்புணத்தை காக்கக்கூடிய ஒரு பணியை செய்கின்றவளாகவோ அல்லது ஆற்றிலே நீராடக்கூடிய சமயத்திலோ ஒரு தலைவன் ஒரு ஆண் அவளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் இருவரும் சந்திப்பார்கள். மனம் ஒப்பி போனால் இருவருமே தங்களுடைய மெய்யுறு புணர்ச்சியாக தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். அதற்கு பின்னாலே அவருடைய அதே வாழ்க்கை தொடருமேயானால் உற்றமும் சுற்றமும் கூடி அவர்களுக்கு திருமணத்தை ஏற்பாடு செய்யும். இன்றைக்கும் நம்ம ஆதிவாசிகளிலே அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருக்கிறது. வயதுக்கு வந்த ஆணையும் பெண்ணையும் ஒரு இடத்திலே அவர்கள் விருப்பப்படுவார்களேயானால் கணவன் மனைவியாக அந்த தாடி கட்டிய தன்மையில வாழ வைக்க மாட்டார்கள். இரண்டு பேரும் மனமொப்பி குழந்தை பேர் அடைவதற்கான தகுதி இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். அதற்கு பின்னாலே அந்த தகுதியெல்லாம் நிறைய பெற்றவர்களே இருப்பானால் மனமும் ஒப்பி இருக்குமே ஆனால் அவர்கள் கணவன் மனைவியாக அவர்களை அந்த பழங்குடி சமூகமானது ஆக்கிவிடும். சங்கம் என்கின்ற நூலிலே சின்னப்ப பாரதி இதனை தெளிவாகவே கொல்லிமலை பகுதியை சார்ந்திருக்கக்கூடிய பழங்குடிகளை பற்றி எழுதுகிற போது எழுதுகிறார். ஆனா இங்க அப்படி இருக்குமா? முற்றிலும் வேறுபட்ட ஒரு நிலை. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லாமே உலகத்துக்கு போக்கு மாறானது. சொல்றது ஒண்ண சொல்லிக்கிட்டு இருப்பான், செய்யறது ஒண்ண சொல்லிட்டு இருப்பான். ஒருவருக்கு ஒருத்தி ஒரு நாளை ஷிஃப்ட் போட்டு பல பெண்களோடு வாழக்கூடிய வாழ்க்கை முறையாக வைத்துக் கொள்வார்கள். அது அரசியல் தலைவராக இருந்தாலும் சரிதான், சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரிதான் பாலியல். அதனால அவர் பாலியலிலே இருக்கக்கூடிய விதிமுறைகளை நடவடிக்கைகளை இன்றைக்கு நீங்க பார்க்கலாம். குடும்பத்திலே மருமகனை மாமியார் பொண்ணை பெற்ற அந்த மாமியார பெண்ணோட அம்மா இருக்காங்க பாருங்க, முகத்துக்கு முகமாக பார்க்க கூடாது. மருமகன் வந்தாச்சுன்னு சொன்னா கதவுக்கு பின்னாலே ஒளிந்து கொண்டு அந்த இடுக்கு வழியாகத்தான் அவன் மாமியார் மருமகிட்ட பேசணும்.
என்ன ஒரு பாலியல் கட்டுப்பாடு, பாலியல் விதிமுறை என்று நாம பார்க்கிறோம். இந்த பாலியல் அதில் இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய விதிமுறைகள், ஒவ்வொரு உறவு நிலையிலையும் இருக்கக்கூடிய படிநிலை அமைப்புகள், இதை பற்றியெல்லாம் ஃபூக்கோ அவர்கள் மிக விரிவாகவே ஹிஸ்டரி ஆஃப் தி செக்சுவாலிட்டி என்கின்ற ஒரு நூலிலே விவாதம் செய்கிறார். அதற்கு அப்புறம் ட்ரூத் என்று சொல்லக்கூடிய உண்மையினுடைய வரலாறு எப்படியெல்லாம் கூறப்பட்டு வருகின்றது. யாம் மெய்யாய் கண்டவற்றுள் எல்லாம், வள்ளுவரே நான் உண்மையாக கண்டவர் சொல்றாரு. அவரு என்னத்துக்கு உண்மையை கண்டுபிடிச்சிருப்பாரு? அதற்கப்புறம் அந்த உண்மை மாறி போயிருக்காதா? ஆக இந்த உண்மையினுடைய வரலாற்றை தேடி கண்டுபிடித்து அதனுடைய சரடு எப்படியெல்லாம் மாறி போயிருக்கிறது, எது எதனோடு பின்னப்பட்டு இருக்கிறது என்கின்ற நுட்பமான அந்த முடிச்சுக்களை எல்லாம் ஃபூக்கோ அவர்கள் விரிவாகவே பார்க்கின்றார். ஆகவே ட்ரூத் என்று சொல்லக்கூடியது ஒன்று. உண்மை அப்படிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி அது ஒரு ஸ்டேபிளான நிலைத்த ஒரு ஆப்ஜெக்ட் அல்ல. உண்மை என்பது ஒரு விளையாட்டு மாதிரி தான். இப்ப நாம ஃபுட்பாலை பார்க்கிறோம், செஸ் விளையாட்டை பார்க்கிறோம். எல்லாமே ஆடக்கூடியவர்கள் வெளியிலிருந்து ரசிக்கக்கூடிய செஸ் விளையாட்டு எடுத்துங்களேன். அதுல ராஜா இருப்பார், ராணி இருப்பாரு, மந்திரி இருப்பாரு, சேவகன் இருப்பான். இவர்கள் ஒவ்வொருவரும் இருக்கக்கூடிய அந்த உருவத்தினுடைய அமைப்பினாலே தீர்மானிக்கப்படுவார்கள். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சக்திகள் இருக்கும். எல்லாம் கண்டறிந்து இவற்றுக்கு ஊடாக இருக்கக்கூடிய விதிகளை, இப்ப நீங்க கிரிக்கெட் விளையாட்டுல பாத்தீங்கன்னா, முதல் நாள்ல 3 நாள் விளையாட்டா வச்சான், 5 நாள் விளையாட்டா வச்சான், அப்புறம் 1 நாள் விளையாட்டா வச்சான். இப்ப ரன் அடிப்படையில ஒரு குறிப்பிட்ட இவ்வளவு 20 இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு விதியை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். பொதுவாக ஏற்படுத்தப்பட்ட விதியிலிருந்து காலந்தோறும் அந்த விளையாட்டை பொறுத்தவரையில விதிகளை குறைத்தோ அல்லது நீட்டித்தோ விளையாட்டினுடைய போக்கை, இயல்பை தீர்மானித்தார்கள். இதை ஃபூக்கோ பார்க்கிறார். விளையாட்டிற்கும் இந்த உண்மையை கண்டறிதலுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது என்று பார்க்கிறார். இப்பதான் அந்த சப்ஜெக்ட் ஐ என்று சொல்லக்கூடிய நான் என்பது உண்மையோடு சம்பந்தப்பட்டு அவர் ஒன்றை இணைத்து பார்க்கின்றார். இந்த தன்னிலை என்று சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் 2 விதமா செயல்படும். ஒன்று செயல்படாத தன்னிலை, அது என்ன சொல்லுவான்னா பாசிவ் சப்ஜெக்ட் ஐ என்று சொல்லுவாங்க. இன்னொன்று செயல்படக்கூடிய தன்மை என்பது ஆக்டிவ் என்று சொல்லுவார்கள். இந்த தன்னிலையை 2ஆக பிரிக்கின்ற ஃபூக்கோவினுடைய தன்மையிலே இருந்து தத்துவமானது மீண்டும் உயிர் பெறுகிறது. நம்முடைய அகமே சிலவற்றை பேச நினைத்தாலும் பேசாமல் மௌனமாக இருந்துவிடும். சில சமயம் நம்மால அடக்க முடியாது. ஆவேசம் அப்படியே கொப்பளித்து வெளியே வந்துவிடும். அதான் அமைதியாக இருக்கக்கூடிய செயல்பாடு இல்லாத சப்ஜெக்டை செயல்படக்கூடிய, ஆவேசம் கொள்ளக்கூடிய, வெளிப்படையாக புலப்படக்கூடிய சப்ஜெக்டை என்று சொல்லக்கூடிய 2ஆக பிரிக்கிறார். இப்படி 2ஆக பிரிக்கின்றதை வைத்துக்கொண்டே நாம் என்ன செய்யலாம்? தத்துவம், ஃபூக்கோவினுடைய தத்துவம் உருவாகக்கூடிய தன்மையை நாம பார்க்கிறோம். அப்போ இப்ப நாம சொல்றேன் மறுபடியும், நம்முடைய வாழ்வியல், நம்முடைய அரசியல், இந்த கருத்தாக்கமானது பாலியல், அதிகாரம், அறிவு, அரசியல், உடல் இவற்றையெல்லாம் தொடர்புபடுத்தி உருவாகிறது. இவற்றையெல்லாம் சேர்த்து பார்க்கிற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள் என்ன செய்வார்கள்? ஓஹோ, இது ஒரு இடதுசாரி தன்மையிலே எல்லாவற்றையும் இணைத்து பார்க்கக்கூடிய தன்மையிலே ஃபூக்கோ அவருடைய சிந்தனையானது அமைந்திருக்கிறது என்று உற்சாகம் கொண்டார்கள். இந்த பின்புலத்திலேதான் நான் மீண்டும் ஒரு முடிவிற்கு வருகிறேன். அதாவது தமிழ் இலக்கிய சூழலிலே ஃபூக்கோ அவர்கள் எந்த இடத்திலே நிற்கிறார் என்பதை நாம பார்க்க வேண்டும்.
ஏனென்றால் 1980களிலே தமிழிலே இருக்கக்கூடிய கல்விக்கூடங்கள், அது எம்ஏ பிஏ என்று தமிழ் படிப்பு படிப்பார்கள் அல்லவா, அவர்களை பொறுத்தவரையிலே எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் படிப்பு என்பது இலக்கிய விமர்சனம், இலக்கியத்தை படிப்பது என்பதோடு நின்று விடுகின்றது. ஆனால் தமிழ் இலக்கிய படிப்பு என்பது இலக்கியத்தை பற்றியோ இலக்கிய விமர்சனத்தை பற்றிய படிப்போடு நின்று விடுவது அல்ல. மாறாக எவற்றோடெல்லாம் நாம் இணைத்து பார்க்க வேண்டும்? வரலாறோடு இணைத்து பார்க்க வேண்டும், அறம் என்பதோடு இணைத்து பார்க்க வேண்டும், உளவியல் என்பதோடு இணைத்து பார்க்க வேண்டும், இந்த தன்னிலை உருவாக்கம் என்பதோடு நாம இணைத்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, தமிழ் இலக்கிய படைப்போ அல்லது விமர்சன போக்கோ அகில உலகத்திலேயும் எப்படி சென்று கொண்டிருக்கின்றது, அதோடு ஒத்து போகின்றதா, எந்தெந்த அளவிலே ஒத்து மாறுபட்டு விலகி இணைந்து போகிறது என்கின்ற சிந்தனையோடு பார்க்க வேண்டும். ஆனா இன்னைக்கு தமிழ் கல்விக்கூடங்களிலே சொல்லிக் கொடுக்கக்கூடிய விமர்சனங்கள் எல்லாம் மிகவும் குறுக்கப்படுகிறதாக தமிழவன் என்று சொல்லக்கூடிய இந்த விமர்சகர் நினைக்கின்றார், சந்தேகப்படுகின்றார். இன்னும் நீங்க சொல்ல போயாச்சுன்னு சொன்னா, தத்துவ கோட்பாடுகளை இணைத்துக் கொண்டு இலக்கிய விமர்சனம் செய்வதே தவறு என்கின்ற விதத்திலே சிலர் அபிப்பிராய உதிர்ப்புகளாக விமர்சனம் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். சினிமா விமர்சனத்தில் சொல்லுவாங்க, சூப்பர், டாப் டக்கர். சூப்பர்னா என்னதுடா, டாப் டக்கர்னா என்னன்னு கேட்டா, அது சூப்பர்னா சூப்பர் தான், டாப் டக்கர்னா டாப் டக்கர் தான், அதுக்கு மாதிரி சொல்ல முடியும். இதுதான் உதிர்ப்புகள் அப்படிங்கிறது, தெரிகள் அப்படிங்கிறது. அந்த நேரத்தில் என்ன தோணுது, டபார். அதுக்கு காரண காரியமா அல்லது என் மனசு அதில் நினைக்கிறதுக்கு என்ன காரணம், அதை பற்றியெல்லாம் சொல்றது இல்லை. இதைத்தான் இலக்கிய விமர்சன உதிர்ப்புகள் என்று தமிழவன் ஒரு பெயரையிட்டு இன்றைக்கு விமர்சனமானது அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன காரணம்? இளநிலை தமிழ் படிப்பாகட்டும், முதுநிலை தமிழ் படிப்பாகட்டும், அதிலே படைப்பு இயக்கம் என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ் கல்விச்சூழல் புறக்கணித்து விடுகின்றது. ஆனால் படைப்பியக்கவாதிகள் தமிழ் படிக்கக்கூடியவர்களை புறமாக ஒதுக்குகிறார்கள் என்று சொன்னால், இந்த படைப்பு மனோபாவம் இவர்களிடத்தில் இல்லை என்று சொன்னதனால்தான் சொல்கிறார்கள். இன்றைக்கு அதை நம்ம மறைக்கவோ மறுக்கவோ வேண்டும் என்று சொன்னால், தமிழ் படிக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு படைப்புகளை உருவாக்குவது. அதுலேயும் ஊழல் வந்துட்டு, ஒரு சின்ன 4 வார்த்தையை சொல்லி இதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு ஒரு கதை எழுதுன்னு சொன்னா, நீ ஏற்கனவே வாத்தியார் ஒரு கதையை சொல்லி கொடுப்பாரு, நீ எதை சொன்னாலும் இந்த கதையை எழுதிடு. தென்னை மரத்தை பற்றிய கட்டுரையை படித்து கொண்டு வருகிறான். ஆனா கேள்வி என்ன கேள்வி வந்துட்டது, கன்றுக்குட்டியை பற்றி ஒரு கட்டுரை வரைக என்று கேள்வி வந்து விட்டது. வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்துருக்காரு, எதை குறிச்சாலும் இவனை எழுதிடு. இவன் படிக்காத அந்த கன்றுக்குட்டியை பற்றி கட்டுரை எழுத சொன்ன உடனே என்ன செஞ்சுட்டான், வாத்தியார் சொன்னபடி கன்றுக்குட்டியை தென்னை மரத்திலே கொண்டு போய் கட்டினார்கள் என்று சொல்லிட்டு தென்னை மரத்தை பற்றி கதை ஆரம்பிச்சிட்டான். இது ரெடிமேடு ஆன்சர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான தன்மைகள் இன்றைக்கு பெருகிவிட்டன. இவை எல்லாத்தையும் தவிர்க்கணும்னு சொன்னால், மறுபடியும் தமிழ் கல்வி சூழலானது, கல்வி தடமானது மார்க்சியத்தோடு இணைந்து படைப்பாளியோடு தன்னை இணைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பினை பெருக்கி தமிழ் கல்வி பயிலக்கூடியவர்களும் படைப்பாளியாக ஆவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன என்று நாம் காண்பிக்க வேண்டும். இவையெல்லாம் 1980களில் நடந்திருக்கக்கூடிய தமிழ் கல்வி சூழலில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதை மீண்டும் தமிழ் கல்வி புலத்திற்குள் கொண்டு வருவோமேயானால், தமிழ் கல்வி சூழல், அது முதுநிலையாகட்டும் அல்லது எம்ஃபில் படிப்பாகட்டும் பிஹெச்டி படிப்பாகட்டும், அது அகில உலக தன்மையோடு பொருந்தி போகும், அதற்கு இணையாக செல்லும் என்கின்ற மிகைல் ஃபூக்கோவை பற்றி சொன்னதோடு மட்டுமல்லாமல், தமிழ் கல்வி சூழலுக்கும் மிகைல் ஃபூக்கோ எவ்வாறெல்லாம் உதவுவார், இது ஏற்கனவே ஒரு நூலிலே அவர் விவாதித்திருக்கிறார்.
அமைப்பியலையும் குறியியலையும் சசூர் வழியாகவும் ரோலான் பார்த் மூலமாகவும் அறிமுகப்படுத்திய தமிழவன் பழந்தமிழ் இலக்கியத்திலே அமைப்பியல் மற்றும் குறியியல் ஆய்வுகள் என்கின்ற ஒரு தனியான ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட வாய்ப்பு வருகிற போது சங்க இலக்கியங்களிலிருந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இலக்கியவாதிகள் வரை மிகைல் ஃபூக்கோவையோ அல்லது டெரிடாவையோ அல்லது ரோலான் பார்த்தையோ அல்லது டெலிஷ் இவர்களையோ கொண்டு பொருத்தி பார்ப்பதற்கு ஏதுவாக இருக்கும். அப்படிப்பட்ட தன்மையிலே கல்வி சூழல் அமைய வேண்டும். அமையாதது ஒரு ஆதங்கத்தை தருகிறது என்று மிகைல் ஃபூக்கோ என்கின்ற இந்த சின்ன பகுதியிலே தமிழவன் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அதை சொன்னதோடு அதை ஒட்டி எழுந்த என்னுடைய தன்னிலையையும் இதிலே சொல்லி விவாதித்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.